Taste the Daily. தமிழகத்தில் மது விற்பனையும் போதைப் பொருட்கள் நடமாட்டமும் அதிகமானதால் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்கள் எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த குழந்தைங்களை பண்றவன் இந்த பெண்களை அனாவசியமா பண்றவங்க இந்த 5 நாள் ரிமாண்டு 1 வருஷம் தண்டனை அப்படிலாம் எடுத்தோடனே தூக்கு தண்டனை கொடுத்துடணும். அதான் உண்மையாக ஆட்சியே சரி கிடையாது, ஆளுங்களும் சரி கிடையாது. இப்போ முன்ன மாதிரி நாடும் கிடையாது. ஸ்கூல்லையும் அதுமாதிரி தானே பிரச்சனையாக நடக்குது. அதில் தானே ஏகப்பட்ட தொல்லையாக நடக்குது. எல்லா இதுவும் பெண்களுக்காக ரொம்ப இப்போ பாதுகாப்பே இல்லை. இப்போ குடி, கஞ்சா, போதை, ஊசி, மாத்திரை எல்லா பழக்கங்களும் இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல எங்களால். கஞ்சா அடிக்கிறானுங்க சொன்னான்னு வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா வர்றாங்க, கேட்குறாங்க, போயின்னே இருக்கிறாங்க. அப்போ என்ன பாதுகாப்பு? அவன் சொல்கிறான் நடவடி இல்லை. அதுதான் முதல்ல எவ்வளோ மக்கள் குழந்தை குட்டி என்ன கஷ்டப்படுதுங்க தெரியுமா? நினச்சாவே எனக்கு அடையோ வருது. குடியை நிறுத்த சொல்லுங்க முதல்ல. பொண்டாட்டி பிள்ளை குழந்தைங்க எவ்வளோ பேர் சாவறாங்க. இந்த குடியை நிறுத்திட்டா கையெழுத்து நான் கும்பிடுவேன்.